ஓம் குருவே போற்றி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதம் மிக்க நாளாக அமைந்திட இறைவனை வேண்டி வீடியோவுக்குள் அழைக்கிறேன். நாம் ரமண மகரிஷி ஐயாவின் வாழ்க்கை வரலாற்றில் சென்ற பகுதியில் மகனை பார்த்துவிட்டு போகலாம் என்று எண்ணி அங்கு வந்த அழகம்மா திடீரென டைபாய்டு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமப்படும்போது மகரிஷி தாய்க்காக அருணாசலேஸ்வரை மனமுருக பிரார்த்தனை செய்து தாய்க்கு நற்சுகம் பெற்று தந்ததையும், என்னதான் துறவுகோலும் பூண்டு தனித்திருந்தாலும் அவர் தாயின் மீது கொண்டிருந்த அன்பும் அக்கறையும் எல்லோரையும் பிரமிக்கச் செய்ததை கண்டு மகிழ்ந்தோம். இந்த பகுதியில் உலகிற்கு நன்மை செய்திட நினைத்த ஆங்கிலேயருக்கு என்ன உபதேசம் செய்திருப்பார் என்றுதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்குள் போகலாம். பகுதி 47. ஆங்கிலேயருக்கு அருளுரை. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி விருபாட்ச தேவர் குகைக்குள் நிஷ்டையில் ஆழ்ந்திருந்தார். பக்தர்கள் அவரது தரிசனத்திற்காக குகைக்கு வெளியே ஆங்காங்கு மரத்தடிகளில் அமர்ந்து காத்திருந்தார்கள். வழக்கம் போல் மகரிஷியை தரிசிக்க வந்த ராமசுவாமி ஐயரும் அவர்களில் ஒருவராக இருக்க வேண்டியதாயிற்று. அதனால் அவர் எப்போதும் அமரும் மரத்தடிக்கு சென்று அமர்ந்தார். முன்பே அங்கு உட்கார்ந்திருந்த சேஷையா அவரிடம், ஐயர்வாள், நேற்று ஒரு ஆங்கிலேயர் வந்து பகவானை தரிசித்து விட்டு போனாரமே, நீங்களும் அப்போது பக்கத்தில் இருந்தீர்களாமே என்றார். ஆமாம் சேஷையா, F.H. ஹம்பிரிஸ் என்பது அவர் பெயர். காவல்துறையில் வேலை பார்க்கிறார் என்றார் ஐயர். பகவானுக்கும் அவருக்கும் இடையே சிறிது நேரம் ஆங்கிலத்தில் பேச்சுவார்த்தை கூட நடந்ததாக சொன்னார்கள் என்றார். ஆமாம், உங்களுக்கு தான் ஆங்கிலம் தெரியுமே, என்ன பேசிக்கொண்டார்கள், விவரம் சொல்லுங்களேன் என்று ஆர்வத்தோடு கேட்டார் சேஷையா. அவர் மகரிஷியிடம் சில ஆலோசனைகளையும் சந்தேகங்களையும் கேட்டார். பகவான் தக்க பதில்களை கூறி அவரை திருப்தியாக அனுப்பி வைத்தார் என்றார். சேஷையா, அவற்றைத்தான் சொல்லுங்கள் என்கிறேன் என்றார் அழுத்தமாக. பகவான் தரிசனத்தை முடித்துவிட்டு வந்து சொல்லலாம் என்று நினைத்தேன், அதற்குள் அவசரப்படுகிறீர்கள். சரி, கேளுங்கள் என்றார். அவர் பகவானிடம் உலகுக்கு நான் ஏதாவது உதவி செய்யக்கூடுமா என்று கேட்டார். அதற்கு பகவான், முதலில் உனக்கு நீ உதவி செய்து கொள், அதன் மூலம் உலகுக்கே உதவி உண்டு என்றார். மேலும் அவர், உலகுக்கு உதவி செய்ய நான் விரும்புகிறேன், செய்யலாம் அல்லவா என்று கேட்க, நம் மகரிஷியும், ஆஹா, செய்யலாம், உனக்கு உதவி செய்து கொள்வதன் மூலம் உலகுக்கே உதவி செய்தவன் ஆகிறாய். நீ இருப்பது உலகில்தானே, நீதான் உலகு, உலகத்தினின்றும் நீ வேறு அல்ல, உலகமும் உன்னினின்று வேறுபட்டது அன்று என்று கூறினார். மறுபடியும் அவர் விடாப்பிடியாக, பெரியோய், பூர்வம் ஸ்ரீ கிருஷ்ணன், இயேசு போன்றோர் பல அற்புதங்களை செய்தனர், நாமும் அவ்வாறு செய்ய முடியாதா என்று கேட்டார். அதற்கு பகவான், அவ்வற்புதங்கள் நிகழ்ந்த போது அவர்களுள் யாராவது இயற்கைக்கு மாறுபட்ட ஆச்சரியங்களை செய்கிறோம் என்று உணர்ந்தனரா என்று கேட்க, சிறிது யோசித்துவிட்டு இல்லை என்றார் ஹம்பிரிஸ். கடைசியாக மகரிஷி அவருக்கு சித்து விளையாட்டுகளில் ஆசை கொண்டு மோசம் போகாமல் ஆத்ம விசாரத்தின் மூலம் முக்தி அடையும் மார்க்கத்தை தேடுமாறு உபதேசித்து அனுப்பி வைத்தார். ராமசுவாமி ஐயர் சொல்லி முடித்ததும் சேஷையா, மகரிஷி சொன்ன உபதேசம் ஹம்பிரிஸுக்கு மாத்திரமல்ல, உலகத்துக்கே என்பது நன்றாக புரிகிறது என்றார். உடனே, ஆமாம், அதுதான் உண்மை என்ற ராமசுவாமி ஐயர் பகவான் குகைக்கு வெளியே வந்து நிற்பதை பார்த்துவிட்டு, அதோ பகவான் நிற்கிறார், வாருங்கள் நாம் போய் தரிசிப்போம் என்று அவசரமாக எழுந்து பக்தர்களுக்கு முன்னே நடந்தார். ஐயரோடு எழுந்த சேஷையா அவரை தொடர்ந்தார். அடுத்த பகுதியில் மீண்டும் 4வது முறையாக மகனை பார்க்க வந்த அழகம்மா சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் உந்தப்பட்டு மகனுடனேயே தங்க ஆசைப்படுகிறாள். ஆசை நிறைவேறியதா? தெரிந்து கொள்வோம் வரும் பகுதியில். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இதுவரை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணியுள்ள அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.